என்னங்க அப்படி பாக்குறீங்க? சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு சாப்பிட போறோங்கன்னு பாக்குறீங்க? அதாங்க இல்ல. சரஸ்வதி கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சிருக்கேன். அதை முதல்ல நம்ம கழுவி எடுத்துக்கலாம். வாங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா பச்சை நிறம் இல்லாத கனமான கிழங்கா வாங்கணும். அதுவும் நல்ல கனமான கிழங்கா ஏன் வாங்குறோம்னா மெலிசான கிழங்குல வந்து நமக்கு பச்சை நிறம் தெரியாது. ஆனா கசப்பு தன்மை அதிகமா இருக்கும். இந்த 2 பக்கமும் வெட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப இட்லி குண்டான்ல வச்சு வேக வச்சுக்கிறோம். இப்ப கிழங்கு நல்லா வந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்ல தனித்தனியா வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கிழங்கு வந்து மேல இருக்கிற தூளெல்லாம் உரிச்சிடணும். உரிக்கும் போது ஒரு கிழங்கையும் கொஞ்சம் வாயில போட்டு பார்க்கணும். ஏன்னா சில கிழங்குல வந்து கசப்பு தன்மை இருக்கிறது நமக்கு தெரியாது. ஏன் இதை சொல்றேன்னா கசப்பு தன்மை ஒரு வேலை இருந்ததுன்னா நம்ம செய்யற டிஷ் ஒட்டுமொத்தமாவே கொலாப்ஸ் ஆயிடும். அதனால செக் பண்ணிக்கிறது நல்லது. வேக வச்ச கிழங்க தோலை உரிச்சிட்டு ஃபோர்க் வச்சு வச்சுக்கலாம். என்ன இவ்வளவு நேரம் ஆகிய டிஷ்ஷை காணணும் பாக்குறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மசிந்தி வச்ச சக்கரவள்ளி கிழங்க எடுத்து வச்சுக்கிறோம். 100 கிராம் வெல்லம் எடுத்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல அகலமான பாத்திரம் வச்சு ஒரு கரண்டி நெய்யை ஊற்றி அஞ்ச உடனே சின்னதாக நறுக்கி வச்ச பாதாமா அதில் சேர்த்து மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு அதில் சேர்த்து நல்லா கலரி விடணும். நல்லா சின்ன கரண்டியை வச்சு நல்லா நசுக்கலாம். நசுக்கினதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்க நல்லா நெய்யில் சேர்ற மாதிரி கிளறி விட்டு அதோட வாசனைக்காக 2 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டணும். ஏற்கனவே நாம வந்து பாகு எடுத்து வச்சிருக்கோம். அந்த பாகை வடிகட்டி அந்த பாகை வந்து இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடும்போது நல்லா மழை வரும். அது ஒரு மாதிரி கூழ் மாதிரி வரும். அந்த கலரே வந்து பொன்னிற கலர்ல அப்படியே மாறும். பொன்னிற கலர்ல மாறுற வரும். நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அது மேலும் நல்லா அந்த கட்டியா இருக்கிறதுலாம் கரையிறதுக்காக நல்லா மசிய விட்டு ஏற்கனவே காய வச்சு எண்ணெயை ஆற வச்சு இப்போ ஊற்றி நம்ம நல்லா கிளறணும். கிளறும் போதே நல்லா கிளறி விட்டோம்னா இப்போ பாருங்க நல்ல பொன்னிற கலர்ல வந்துருச்சு. என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் உங்களுக்கு அல்வாலாம் கொடுக்கலங்க. உண்மையிலேயே சக்கரவள்ளி கிழங்குல சூப்பரான அல்வா, சுவையான அல்வா செஞ்சிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.